அறிஞர் எடப்பாடியார் மிகச்சரியா கேட்டாரு. சாரி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா நடவடிக்கை போதுமா? சாரி கேட்டு போயிட்டா முடிஞ்சு போயிடும் ஒரு விஷயத்துல. உங்களுடைய நிர்வாகம் தோல்வி அடைந்து விட்டது, காவல்துறை நிர்வாகம் தோல்வி அடைந்து விட்டது. எல்லா வகையிலும் மோசமான இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அறிஞர் முன்கூட்டியே சொன்னார். எங்க அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தன்னுடைய பயணத்துக்கு மிகப்பெரிய வார்த்தைகளை கொடுத்தார்கள். இந்த மக்களை மீட்க வேண்டும் என்றால், தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால், அண்ணன் அறிஞர் எடப்பாடியார் எடுத்து வைக்கிற நடையிலே நாமும் துணை நிற்போம். இன்றைக்கு தவறு செய்திகளை தட்டி கேட்பதிலே எல்லோரும் முன்னிற்ப மாதிரி இந்த போராட்டம் ஒரு வெற்றி போராட்டமாக நாமும் போராட்ட உணர்வு என்பது அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம், தப்பே கிடையாது. போராட்ட உணர்வு மிக்கவர்கள் தான் அதிமுக ஆரம்பிக்கும் ஒரு போராட்டத்தில் உருவான கட்சி அது. அன்றைக்கு ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி வளர்ந்த கட்சி அனைத்து இந்திய அதிமுக. இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு துணை நிற்கிற அவர்களோடு சேர்ந்து நாம் நல்ல பயணத்தை மீட்போம். கண்டிப்பாக இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். குறிப்பாக ஸ்டாலினுடைய நடவடிக்கைகளை தட்டி கேட்போம் என்று சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டாலினுக்கு கேட்க வேண்டும். அவர் ராஜினாமா செய்ய மாட்டாரு, இருந்தாலும் செய்ய சொல்லி நம்ம போராடுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.